கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்றைய வார்த்தை செப்பனியா 3:17. உன் தேவனாய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க, விசுவாசிக்கிறவங்க? ஆமேன்னு சொல்லுங்கள். அவர் உங்கள் நடுவில் இருப்பதினால்தான் இன்றைய தினத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. நீங்கள் மட்டும் உங்களை நடத்தி வந்த தேவனை நீங்கள் துதிக்க போகிறீங்க. ஆமேன். அல்லேலூயா. அவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் சர்வத்தையும் ஆளுகிறவர், சகலத்தையும் செய்யக்கூடிய வல்லமுள்ள தேவன். என்ற தினத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அதிசயமான அற்புதமான ஒரு காரியங்களை இன்றைய தினத்தில் கர்த்தர் செய்ய போகிறார். அது மாத்திரமல்ல, அவர் ரட்சிப்பார். அல்லேலூயா. அவர் உங்களை பாதுகாப்பார். அவர் உங்களை வேலை அடைத்திருக்கிறார். உங்களை விரோதமாக எழும்புகிற எல்லா போராட்டங்களையும் என் தேவன் உடை தெரிந்து இன்றைக்கு முறித்து போடும்படியாக கர்த்தர் கடந்து வர. அவர் ரட்சிக்கிற தேவன், அவர் உங்களை பாதுகாக்கிற தேவன். ஏன்னா அவர்கிட்ட வல்லமை இருக்குது, அவர்கிட்ட கிருபை இருக்குது, அவர்கிட்ட சந்தோஷம் இருக்குது, சமாதானம் இருக்குது, எல்லாமே அவருடைய கரத்தில் இருக்குது. அதை பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த காலை வேளையில் தேவனை நோக்கி பார்க்குறீங்களா? ஆண்டோடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை ரட்சியும், நீர் ரட்சகர் அப்பா, உங்களை நான் சார்ந்து வாழ எனக்கு கிருபை தாங்க, என்னுடைய தேவையெல்லாம் எனக்கு சந்திங்க, குறையெல்லாம் நிறைவாக்குங்க ஆண்டவரே, உங்களுடைய பேரில் நான் மகிழ்ந்து களி கூறும்படியாக எனக்கு செய்யுங்கப்பா. நீ தேவன், எனக்கு வல்லவர், நீ நடுவில் இருக்கிறீர் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் என்று சொல்லி அவரிடத்துல விண்ணப்பத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்ப்பீங்க. பாருங்கள், கட்டாயம் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயமாய் கர்த்தரால் ஆகும். நம்புங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.